சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை பணிந்து எல்லாம் வல்ல வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி தொடர் சொற்பொழிவு 32வது ஆண்டு காலம் இன்றைய தினத்திலிருந்து வருகின்ற 25/12/2024 வரைக்கும் ஒரு 9 நாட்கள் அடியனுடைய சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவாக நடைபெற இருக்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய செயல் அலுவலர் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர், அரங்காவலர்கள், ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், அதே போல சைதை அப்படின்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, அடியார்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுகம் கம்ப்யூட்டர் யுகமா இருந்தாலும் சைதாப்பேட்டையில திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் நிகழ்ச்சி பண்ணணும்னு எல்லாரும் தவம் கிடக்குறாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. எனக்கு மட்டும்தான் அதிகமான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற எல்லா அடியார்களுக்குமே குறைவான நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எல்லாருடைய கேள்வியும் இந்த அம்மா என்னைக்குதான் சக்தி பீடத்தை முடிப்பாங்கன்னு ஒரு கேள்வி. யாரும் ஒரு சில பேர் பேசியதாகவும் சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு வேற தலைப்பே பேச தெரியாதா, ஏன் வருஷந்தோறும் சக்தி பீடத்தையே கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். சக்தி பீடங்கள் 51 பீடங்கள். 51 பீடத்துக்கு போய் உங்களால தரிசனம் பண்ண முடியாது. நானே இன்னும் பண்ணல, அதான் நிஜம். நானே இன்னும் பண்ணலன்னா சைதாப்பேட்டையில் இருக்கிற அடியார்கள் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களும் தரிசனம் பண்ணி இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? 33 தலங்கள் தான் நம்ம பேசி இருக்கிறோம், தரிசனம் பண்ணி இருக்கிறோம். நம்மால அந்த இடத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாவிட்டாலும் கூட ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய மூலியமாக, திருக்காரணீஸ்வரனுடைய கருணையினுடைய மூலியமாக 33 தலங்களை நாம தரிசனம் செய்திருக்கிறோம். இன்னும் மீதமுள்ள தலங்கள் இருக்கின்றது. அப்பன்னா அந்த தலத்தில் என்ன திருவிளையாடல், யார் வணங்கி இருக்கிறார், யார் அந்த இறைவனை அந்த இடத்தில் பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை அமைத்தார்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? போய் தான் தரிசனம் பண்ண முடியல. இருந்த இடத்திலிருந்தே இந்த திருக்காரணீஸ்வரர் நமக்கெல்லாம் அருள் பாலித்திருக்கிறார். அதனால 33 தலங்கள் வரைக்கும் தான் நாம் எல்லாம் தரிசனம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் மீதமுள்ள இதுல ஒரு 7, அதுல ஒரு 10, 17, அதுக்கப்புறம் 1, மொத்தம் 18 தலங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதனால எனக்கு அம்பாளுடைய 51 சக்தி பீடங்களை மட்டும்தான் பேச தெரியுமான்னு இல்லை. நான் கிட்டத்தட்ட 18 புராணங்களையும் பேசுறேன். மகாபாரதத்தை ஒரு வருடத்திற்கு 100 நாள் பேசுறேன். எத்தனை நாள்? 100 நாள் பேசுறேன். அப்ப அந்த 100 நாள் மகாபாரதம் பேசுறவங்க மற்ற சப்ஜெக்டை பேச மாட்டாங்களா? யோசித்து பார்க்கணும். அதனால நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி எல்லாம் காட்டுகிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய எண்ணம் என்னன்னா, தரிசிக்க முடியல, என்னாலேயே இன்னும் தரிசிக்க முடியல. 51 சக்தி பீடத்துக்கு நான் போய் தரிசனம் பண்ணேன்னா இல்லை. ஒரு சொற்பொழிவாளராக ஆன்மீகவாதியாக இருந்தும் கூட என்னாலேயே இன்னும் சில தலங்களை தரிசிக்க முடியவில்லை. அதான் நிஜம்.
அப்ப எல்லா அடியார்களும் தரிசிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால இந்த சொற்பொழிவின் மூலியமாக இப்பத்துல இருந்து உங்களை ஒவ்வொரு தலத்துக்கும் கூட்டு போறேன் 9 நாளைக்கு. அப்புறம் நீங்க சொல்வீங்க இல்லையா, பஸ் பிடிக்க வேணாம், ட்ரெயின் பிடிக்க வேணாம், ஆட்டோ சார்ஜ் கிடையாது, பஸ் சார்ஜ் கிடையாது, ட்ரெயின் சார்ஜ் கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, ஃப்ளைட் சார்ஜ் கிடையாது, விசா கிடையாது, நேரடியா திருக்காரணீஸ்வரர்ல இருந்து அங்க போயிடுறோம். முடிகிறப்ப திருப்பி இங்க வந்துடுறோம். அதான் விஷயமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலைப்பு 51 சக்தி பீடங்கள். அந்த பீடத்தில் அம்பாள் என்னென்ன அவதாரம் செய்திருக்கின்றாள், அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த அவதார தலத்தில் யாரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார்கள், அது மட்டும் இல்ல நம்மளுடைய எந்த கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் கேட்பதனால நம்மளுடைய கர்மா கலியும் என்பது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்லும் பொழுது சில பேர் சொல்றாங்க, அம்மா உங்களுடைய நிகழ்ச்சியை தான் தொடர்ந்து எங்க வீடுகளில் ஒழிச்சுட்டு இருக்கு, நிறைய நாங்க செல்லுல பார்த்துட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் அதையே பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. நீங்க கோயிலுக்கே போகலன்னா கூட என் சொற்பொழிவன் நான் சொல்ல வரல, யாருடைய சொற்பொழிவோ இல்ல யாருடைய தேவாரமோ திருப்புகழோ திருப்பாவையோ திருவெம்பாவையோ ஏதோ ஒன்றை படிக்கிற பொழுது அந்த இடம் சுபிட்சமடையும். நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் கட்டி இருக்கிறோமா, வாஸ்து பார்த்து கட்டி இருக்கிறோமா, வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கா, வாஸ்து இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்குல்ல. வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. கோயில்கள் மட்டும்தான் வாஸ்து பிரகாரம் கட்டப்படும், ஆகம விதிப்படி கட்டப்படும். வீடுகள் எல்லாம் ஆகம விதிப்படி கட்டியிருக்க மாட்டோம், நமக்கு எப்படி தோணுதோ அப்படி கட்டியிருப்போம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, நான் நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கேன், கிழக்குல பாத்தீங்கன்னா நமக்கு தென்கிழக்கு மூலையில தான் அக்னி பகவானுடைய இடம். நிறைய பேர் மேற்க வச்சுன்னு இருக்கா, நிறைய பேர் மேற்க வச்சுன்னு. அப்போ அந்த இடத்தில் ஏதாவது ஒரு குறைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எல்லாமே சரியான அளவு இருக்காது, 4 பக்கமும் சரியான அளவு இருக்காது. சில பார்த்தீங்கன்னா குறுகி இருக்கும், சில பகுதி விரிந்து இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லங்களில் நாம வசித்தோமே ஆனால் கிரக தோஷம் என்று ஒரு தோஷம் வரும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். கிரக தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இருக்கு. அப்ப அந்த கிரக தோஷத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தேவாரம், திருப்புகழ், திருப்பாவை, திருவெம்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம். இப்ப நீங்கெல்லாம் இந்த யூடியூப் மூலியமாக சதா சர்வகாலம் பகவானுடையதே நாங்க புராணத்தையே கேட்டுருக்கிறோம். சில பேர் சொன்னாங்க, நீங்களே என்ன பக்தி பைத்தியமானு கேட்கிறா, அதெல்லாம் இல்லை. நீங்க இதை கேட்டுட்டே நீங்க வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தோ விபத்தோ வராது, ஆபத்தோ விபத்தோ வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி பக்கத்தில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வைகுண்ட ஏகாதசி வரேன். அங்கிருந்து நல்ல டிராவல் பஸ்ல வந்தாச்சு, கோயம்பேடுல இருந்து திருவான்மையூர் போயாச்சு. திருவான்மையூர்ல இருந்து வீட்டுக்கு போக போறேன், விடியற் காத்தால 5:30 மணி. அந்த தம்பி இந்த மாதிரி நேரத்துல மாலை போட்டு இருக்கான், இரவெல்லாம் வண்டி ஓட்டி இருப்பான் போல இருக்கு, சின்ன பையன். நாளைக்கு அவனுக்கு இருமுடின்னு சொல்லி இரவெல்லாம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு அதுல வர காசு எடுத்துட்டு நம்ம ஐயப்பனுக்கு போகலான்னு அவன் நினைச்சிருக்கிறான். இறைவன் அதுக்கு மேல நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவன் தூங்கிட்டு கொண்டு போய் ஒரு மரத்துல விட்டுட்டான், தூங்கிட்டு ஒரு மரத்துல கொண்டு போய் விட்டுட்டான். கிட்டத்தட்ட 6 பேர் அந்த ஆட்டோக்குள்ள இருக்கிறோம். ஆட்டோ கவிழ்ந்துட்டது. இது நிஜமாக நடந்த கதை, பொய் இல்லை. இது எதுவும் கட்டுக்கதை எல்லாம் கிடையாது. ஆட்டோ கவிழ்ந்துட்டது. 6 பேரும் 5 பேர் ஆட்டோக்கு அடியில் இருக்கிறாங்க, டிரைவரோட சேர்த்து. ஆனா நான் மட்டும்தான் ஆட்டோவில் நின்னுக்கிறேன், நடு சென்ட்ரல் பிளேஸ்ல. நான் ஒன்னும் சொல்லல, கோவிந்தா உன் நாமத்தை சொல்லிட்டு வந்து என்னை இப்படி கவுத்துட்டு ஏந்த. ஆனா நான் நின்றுட்டு இருக்கேன், ஆட்டோ இழுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ நம்மளுடைய உள்ள நுழையிறமே, அதுல இருந்து ஒரு 20 அடி தொலைவு ஆட்டோ இழுத்துட்டு போகுது. ஆட்டோ பத்திச்சு.
அந்த எரியக்கூடிய ஆட்டோவில் நான் நடந்து போகிறேன், 6 பேர் உள்ள இருக்கிற இழுத்துட்டு போகுது. அதுல ஒரு தம்பி, அம்மா என்னை எப்படியா காப்பாத்துங்க, என் கையை 2 போல இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் அதுல இருந்த கம்பியை உதைச்சி அவன் கையை எடுக்கும் போது இதுல இந்த முட்டியில் அடிபட்டுருச்சு. அதுல வந்த விளைவுதான் இப்ப நான் உட்கார்ந்து பேசுறதுக்குரிய காரணம். எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் அங்க கோவிந்தான்னு சொல்லிட்டு வந்த எல்லாரையும் அந்த 6 பேரை என் டிரைவரோட சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆம்புலன்ஸ்ல போனாங்க. ஆனா நான் மட்டும்தான். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருந்து என்னை கொண்டு வந்து வீடு வரைக்கும் சேர்த்திருக்கிறான். கிட்டத்தட்ட வீட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவுன்னா அந்த கடத்தொழுவு அளவு வீடு இருக்கு. இங்க ஆக்சிடென்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. எனக்கு நடுவழியில் எங்கன்னா ஆயிருக்கலாம்ல. அதை விட இன்னொன்னு, எல்லாருக்கும் அடிபட்டு ரத்தம் வந்தது, எனக்கு எந்த ரத்தமும் வரல, எதுவும் வரல. அந்த பத்திட்டு எரியக்கூடிய ஆட்டோவில் கூட நான் இறைநாமத்தை சொல்லி கொண்டு போனதுனால என்னால ஒருத்தரை காப்பாற்ற முடிஞ்சது. நான் எந்த ஒரு அடியும் படாம வீடு வந்து சேர்ந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஆபத்தோ விபத்தோ வராது. நீங்க என் சொற்பொழிவுன்னு நான் சொல்ல வரல, என்னுடைய புராணம்னு சொல்லல. ஏதாவது ஒரு இறை புராணத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்பது நம்மளுடைய கடன். வலி இரு காது, எது அழகான தமிழ் வார்த்தை, எது வலி இரு காது. எதை கேட்டா வலி இருக்காது? இறை நாமத்தை, இறை பெருமையை, இறைவனுடைய புகழை எவ்வளவு நேரம் கேட்டாலும் வலி இருக்காது. நடந்தா கால் வலிக்கும், ரொம்ப நேரம் எதையாவது பார்த்துட்டு இருந்தா கண்ணு வலிக்கும், தூக்க முடியாத தூக்கினா கை வலிக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டோம்னா என்ன வலிக்கும்? வயிறு வலிக்கும். அதுக்கப்புறம் கேட்க கூடாதெல்லாம் கேட்டோம்னால இல்ல, வேற ஏதாவது கேட்டா காது வலிக்கும். ஆனா இறை நாமத்தை கேட்டா காது வலிக்காது. வலி இரு காது ரொம்ப அர்த்தத்தோட வச்சுருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எல்லாம் அதெல்லாம் கேட்கணும். எவ்வளவு நேரம் உங்களால கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேளுங்க. அவ்வளவு நேரம் இறைவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருங்க. இறைவனுடைய பெருமையை பாடுங்க, பேசுங்க. உங்களால பேச முடியல, கேளுங்க. யாராவது பேசி இருக்கிறதையாவது கேளுங்க, அதுதான் சிறப்பு. அதனால 51 சக்தி பீடத்தில் நாம இதுவரைக்கும் முடித்திருப்பது 33 தலங்கள். 34வது தலம், அதாவது 33வது தலத்திலேயே ஒரு சில விஷயங்களை நாம விட்டிருக்கிறோம். அந்த ஒரு சில விஷயத்தை சொல்லி 34வது தலத்திற்கு நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தலம் 33வது தலம் சோமநாதம்னு பேர். அது எங்க இருக்கு அப்படின்னா, குஜராத் மாநிலத்துல சந்திரபாகா நதிக்கரைக்கு பக்கத்துல பிரபாசப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இந்த 33வது தலம் இருக்கு. சந்திர பகவானை அந்த தலத்தில் தான் இறைவன் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் இல்லையா, அந்த பித்தா பிறைசூடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறையை அந்த தலத்தில் தான் சூடி கொண்டார். மற்ற 27 மனைவிமார்கள் அவருக்கு, ஒரு மனைவியை தவிர மற்ற 26 பெண்களிடத்தில் அன்பை செலுத்தவில்லை. அந்த தோஷம் என்ன, மனைவிக்கு துரோகம் இழைத்தாலும் அது தோஷமா மாறும், சாபமா மாறும். எல்லா ஆண்களுக்கும் அன்பான வேண்டுகோள், கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர்னு மனைவிக்கு மட்டும் கிடையாது. எந்த வீடுகள்ல தாயையும் மனைவியையும் எவன் ஒருவன் அழ வைக்கின்றானோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டா. இதுதான் எல்லா புராணத்திலையும் சொல்றா. அம்மாவை அழ வைக்க கூடாது, மனைவியை அழ வைக்க கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? மனைவி பேயா இருந்தாலும் ஆமாம் பொண்ணமான்னு கேட்காதீங்க. என்ன பண்றது, பேய்க்கு வாக்கப்பட்டா அது ஆடுற மாதிரி ஆடிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்ம சில பெண்கள் அப்படிதான் இருப்பா. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுட்டா சொல்லுவா வெளியில போய், எங்க வீட்டுக்காருக்கு ஒன்னும் தெரியாது, ஆமாம் போடதான் தெரியும்பா. அதையும் கேட்டுக்க வேண்டியதுதான் காதால. அப்பனா என்ன அர்த்தம், மனைவியை மதிக்க தெரியணும்னு சொல்லக்கூடிய தலம் இந்த சோமநாத தலம். 26 பெண்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் தட்சன் என்று சொல்லக்கூடியவன் நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மறைந்து போக கடவது என்கின்ற சாபம் கொடுத்தார். அந்த சாபத்திலிருந்து மாற்றிய தலம். நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மாண்டு போக கடவது அப்படின்னு கொடுத்தத இறைவன் திருக்கார்ணீஸ்வரர் தான் மாற்றி அமைச்சார். திருக்கார்ணீஸ்வரர்னா சிவபெருமான். ஏன்னா இங்க இருக்கிறவர் திருக்கார்ணீஸ்வரரா இருக்கிறார்.
அவ்வளவுதான். எல்லா இடத்திலும் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் அப்ப மனைவி என்று சொல்லக்கூடியவள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் பிறந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு வந்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்திற்காக ஒரு வாரிசை சுமந்து உன்னை தந்தையாக்கி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கின்றாள் அல்லவா, அவளை மரியாதை கொடுக்கணும் என்று சொன்னார் சிவபெருமான். என்ன மற்ற கடவுள் எல்லாம் மரியாதை கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. ஆனா நம்ம சிவபெருமான் கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஏன்? பிரம்மா நாவில் இடம் கொடுத்தார். நாக்கு எவ்வளவு பெருசு இருக்கு? மிஞ்சி போன இந்த 3 விரல் அவ்வளவுதான் இருக்கு. அந்த இடத்துலதான் மனைவிக்கு அவர் இடம் கொடுத்தார். அந்த மனைவிக்கு நாக்கில இடம் கொடுத்ததனால இன்னைக்கும் அவர் 4 யுகமாக படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். யோசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த அறிவுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிரம்மா சரி பாதி கொடுக்கல. 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், மகாலட்சுமிக்கு எங்கடா இடம் கொடுத்தார்னா இதயத்துலதான் இடம் கொடுத்தார். இதயம் எவ்வளவு இருக்கும்? உள்ளங்கை அளவு இருக்கு, அவ்வளவுதான் இடம் கொடுத்தார். ஆனா நம்ம சிவபெருமான் மட்டும்தான் என்ன கொடுத்தார்? சரி பாதி கொடுத்தார். உடனே கேட்றாதீங்க, அவரோ இப்ப சிவலிங்க சொரூபத்தில் இருக்கிறாரே, அது எப்படி அம்பாள் கணக்கு வரும்? கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்று சொல்லக்கூடியது அம்பாள். அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். மேலே இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபம் மட்டும்தான் சிவபெருமான். இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க ஏதோ அம்பால தனியா வச்சுருக்காளே அம்பால நம்ம தனியா தானே தரிசனம் பண்றோம்னு நினைக்க வேண்டாம். சிவலிங்க சொரூபம் என்பது அர்த்தநாரீஸ்வர சொரூபம், அர்த்தநாரீஸ்வரர் சொரூபம். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். தனியா ஏன் வச்சுருக்கான்னா அம்பாளுக்கு உருவ வழிபாடு. சிவாலயத்துல யார் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிவபெருமானுக்கு யார் மனைவி? பார்வதி. அந்த அம்மா இங்க என்ன ரூபத்தில் இருக்கா? சொர்ணாம்பிகை ரூபத்தில் இருக்கின்றாள். அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் கையிலும் சொர்ணம் இருக்குன்னு அர்த்தம். செய்தை அத்தனை பேரும் என்ன வச்சுட்டு இருக்கா? ஆமா, எல்லாம் கோடீஸ்வரர். சொர்ணாம்பிகை வணங்கினீங்கன்னா, சொர்ணம்னா என்னது? தங்கம், வைரம், வைடூரியம், அதுக்கு பேர் தான் சொர்ணம்னு பேரு. சொர்ணாம்பிகை அப்படின்னா நவரத்தினம்னு அர்த்தம். அதை நிறைய வச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் சொர்ணாம்பிகைன்னு பேரு. அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த மனைவிக்குரிய ஸ்தானத்தை சரியா கொடுன்னு சொல்லி அவரை நாளொன்றுக்கு மறைந்து போக கிடவது, அமாவாசை அன்றைய தினத்தில் மட்டும் மறைந்து போக கிடவது அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து, அவர் கொடுத்த சாபத்திலிருந்து என் கொடுக்கக்கூடிய வரத்தின் மூலியமாக நீ வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் இருக்க கிடவது. அப்பத்துல இருந்துதான் வளர்பிறை தேய்பிறை வந்தது. இந்த சோமநாத தலத்துல இருந்துதான் என்ன வந்தது? இந்த அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி என்பதெல்லாம் வந்தது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அந்த தலத்துக்கு நம்மால போயிருக்க முடியுமான்னு, யார் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தலம் தான் 12 ஜோதிலிங்கத்தில் முதல் தலம். 12 ஜோதிலிங்கத்துல முதல் தலம். பரவாயில்ல, சைதாப்பேட்டையிலையும் ஒருத்தர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அப்ப அவரை புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரி, நம்மெல்லாம் தரிசிக்க முடியாவிட்டாலும் மூல செவி வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினத்தில். அதனால அந்த 12 ஜோதிலிங்கத்தில் இருக்கக்கூடிய முதல் தலமே இந்த சோமநாதம் தான். முதல் தலம் அந்த தலம். அந்த தலத்துல கஜினி முகம் அது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 17 முறை போர் தொடுத்திருக்கிறார். எத்தனை முறை? 17 முறை. 6 முறை தரை மட்டமா இடிச்சு விட்டாங்க அந்த கோயிலை. எத்தனை முறை? 6 முறை. 1025வது ஆண்டு காலத்திலிருந்து 1075வது ஆண்டு 50 வருஷத்துக்குள்ள 6 முறை இடிக்கப்பட்ட கோயில் எதுடான்னு கேட்டா இந்த சோமநாத தலம். எத்தனை முறை? 6 முறை தரைமட்டமா இடிச்சுட்டு அதனுடைய கதவு வெள்ளி கதவு, சந்தன கதவு. அப்பவே 2 கோடி ரூபாவா. எப்போ? 1075வது வருஷத்திலேயே. எவ்வளவு? ஆமா, அந்த வருஷத்திலேயே 2 கோடி. இப்ப எவ்வளவு இருக்கும்னு யோசிக்கணும்.
2000 கோடி, அதுவே கம்மியா இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருவறைக்கு கீழே ஒரு அறை வச்சிருப்பாங்க. அந்த அறையில தான் சேமிப்பு கிடங்கு என்று சொல்லக்கூடிய செல்வத்தை கொண்டு போய் அங்க வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயிலுக்கு காவலர்களை போட மாட்டாங்க, அரண்மனைக்கு தான் காவலர்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா இறைவன் பாதுகாத்துக்குவார் அப்படின்னு. இந்த கஜினி முகமது நம்மளுடைய இந்து மதத்தினுடைய பெருமையை தெரிஞ்சு 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 அவன் சண்டை போடுறதுக்கு அரண்மனையை தேடி போகிறதுல எப்பயுமே இருக்கிற கோயில்கள் அத்தனையுமே கொள்ளடிக்கிறதுக்காகவே வருது. எத்தனை முறை எல்லாரும் சொல்வாங்க கஜினி முகமது 17 முறை தோற்றார்னு, அவன் ஒரு முறை கூட தோக்கல. அதான் உண்மை. என்ன மேடம் புராணத்தையே மாத்தி சொல்றீங்க, வரலாறையே மாத்தி சொல்றீங்க? ஏன்னா அவன் வந்ததே செல்வத்திற்கு. அவன் ஒவ்வொரு முறையும் போகிற போது 1 கோடி ரூபாய் செல்வத்தோடு தான் போயிருக்கான். அவன் எப்படி தோல்வி அடைஞ்சான்? என்ன ஒண்ணு மன்னர்கள் கிட்ட சண்டை போட்டு சண்டையில வேணா தோத்து போயிருக்கான். ஆனா செல்வம் கொண்டு போவதில் அவன் ஒரு முறை கூட தோத்து போகல. அதான் நிஜம். இன்னைக்கு நாம எல்லாம் தோல்விக்கு உதாரணத்தை யார சொல்வனா, கஜினி முகமதே 17 முறை தோற்கலையா, பகவான் 18 முறை தோற்கலையா ஜராசந்தனிடத்தில் அப்படின்னு உதாரணம் சொல்லுவோம். ஆனா பகவான் வேண்டுமானால் ஜராசந்தனிடத்தில் 18 முறை தோத்திருக்கிறார். ஆனால் கஜினி முகமது ஒவ்வொரு முறையும் போகிற பொழுது 1 கோடி ரூபாய் செல்வத்தை தான் அவர் கொண்டு போயிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலம் வந்து இந்த சோமநாதம். அதற்கு பிறகு என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய கடைசி காலம் இங்கதான் முடிஞ்சது. கிருஷ்ண அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, தசவதாரம். அதுல 9வது அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரம் என்கின்றது இந்த தலத்தில் தான் அவருடைய ஆயுள் என்பது முடிவடைந்தது. வேடனுடைய அம்பினால் காலில் பானம் பட்டு கடைசியாக என்னுடைய துவாரகையில் இருக்கக்கூடிய பெண்களையாவது காப்பாற்று என்று பாண்டவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த ஓலையை படிச்சுட்டு அந்த பாண்டவர்கள் போய் காப்பாற்றுறதுக்குள்ளரே சில பெண்களை தான் காப்பாற்ற முடிஞ்சு கொண்டு வந்து எங்க வச்சிருந்தாங்க, அசினாபுரத்தில் வச்சு. அதன் மூலியமாக தான் எதுகுலம் என்று சொல்லக்கூடிய யாதவ குலம் தலைத்தது. அந்த கடிதத்தை படிக்கிற பொழுது, ஓலையை படிக்கின்ற பொழுது பகவானுடைய பிராணன் பிரிந்த இடம் இந்த சந்திரபாகா நதிக்கரை. அவ்வளவு சிறப்புக்குரிய தலம். இதெல்லாம் நம்ம போய் தரிசிக்க முடியுமான்னா இல்லை. சரி, தரிசனம் பண்ணாலும் இந்த கதையெல்லாம் நமக்கு யார் சொல்லுவா? இந்த கதையெல்லாம் யார் சொல்லுவா? நதி ரூபமாக இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டரி, அதாவது புண்டரீகன் என்று சொல்லக்கூடிய வரலாறு, குக்கட மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகரிஷி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி என்கின்ற புண்ணிய நதிகள் தங்களுடைய பாவத்தை போய் குக்குட மகரிஷியினுடைய ஆசிரமத்தை கிளீன் பண்ணி அவரை குளிப்பாட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கடைசியாக போகிற பொழுது வரும்பொழுது கருப்பா வருவாங்களாம், போகிற பொழுது தூய்மையாக போவாங்களாம். அப்படி ஒரு ரகசியத்தை நடத்திய ஒரு திருவிளையாடல் இடம் சந்திரபாகா நதிக்கரை. நாமதேவர் என்று சொல்லக்கூடியவர் அந்த தலத்துல நிறைய திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார். அப்போ அந்த தலத்தில் தான் மீண்டும் கூர்ம அவதாரம் என்று சொல்லக்கூடியதை அடியாருக்காகவே வந்தாரா, ஆமை ரூபத்தில் பாலம் அமைத்து கொடுத்தாராம் பகவான் கிருஷ்ணர். என்ன இதெல்லாம் நடந்தது சந்திரபாகா. என்னைக்கும் அந்த சந்திரபாகா நதி எப்படி இருக்கும்னா, சிவபெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குமா அந்த நதியே. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலம் இந்த சோமநாதம். வாழ்க்கையில பணம் என்று ஒன்று இருக்குமானால், உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குமானால், ஒரு முறையாவது இந்த சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சோமநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு விஷயமும் கூட, அந்த தலத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்திலும் அதிசயம் என்னன்னு கேட்டா, பூமிக்கும் சிவலிங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பூமிக்கும் சிவலிங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்தரத்தில் இருக்கும் சிவலிங்கம். என்ன இருக்கும்?
ஆமா, அப்பேற்பட்ட ஒரு சிவலிங்கத்தை நீங்க எல்லாம் போய் தரிசனம் பண்ண. அதனாலதான் அது 12 ஜோதிலிங்கத்தில் முதல் தலமாக இருக்கக்கூடிய தலமாக இருக்கு. அந்தரத்துல தான் இருக்குமா சிவலிங்கம். கீழே ஒரு நூல் மாதிரி விட்டு வெளியில எடுப்பாங்களாம். இடையில எந்த ஒரு எதுவுமே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி அமைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லை, 6 முறை அழிக்கப்பட்டு 7வது முறையாக இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அங்க வேலைப்பாடுகள் பிரமிடு போன்று அமைத்த அந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 டன் மேலே இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் 1 டன். கலசமே 1 டன் கலசம். அதுக்கு மேல 32 அடி உயரத்தில் கொடிமரம் இருக்கும். அதுக்கு மேலதான் கொடி பறந்து கொண்டு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தலம் இது. ஏற்கனவே நான் போன வருஷமே சொல்லி முடிச்சிட்டேன். சோமநாத தலத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்து பிறகு அடுத்த தலத்துக்கு வரலாமே, நினைவுபடுத்தணும் இல்லையா, எந்த தலத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலத்தினுடைய பெருமையை சிலதை நினைவுபடுத்தி நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அடுத்த தலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த சோமநாதத்தை முடிஞ்ச வரைக்கும் 33வது சக்தி பீடம். சந்திரபாகா என்ற அம்பாளுக்கு பெயர். பிரபாச பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். குஜராத் மாநிலத்தில் பிரபாசப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரபிக்கடல் ஓரத்தில் அந்த தலம் அமைக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போய் எல்லோருமே தரிசிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா, கொடுப்பனேன்னு ஒண்ணு இருந்தா நாம் எல்லாரும் போய் அந்த தலத்தை தரிசிக்க வேண்டும். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தரிசனம் பண்ணுங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தலத்தை ஒரு சிலதை, ஏன்னா ஏற்கனவே அதனுடைய பத்தி முழுமையா நான் கொடுத்துட்டேன். அதனால இருந்தாலும் நினைவுபடுத்தும் விதமாக, ஏன்னா போன வருஷம் எந்த தலத்திலமா விட்டீங்க அப்படின்னு யாராவது ஒரு சில பேர் கேட்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்காக அதை சொல்லி அடுத்த இருக்கக்கூடிய தலம் 34வது தலம் பாபநாசம்னு பேர். என்ன தலம்? பாபநாசம் அப்படின்னு சொல்லுது. பாப நாசம். அங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் உலகநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. விமலை பீடம்னு பேர் அந்த பீடத்திற்கு. என்ன பீடம்? விமலை பீடம். தெரியாமல் செய்த 7 ஜென்மத்தினுடைய பாவம். எத்தனை ஜென்மம்? 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அருணகிரியாரனுடைய வாக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்குனா அவ்வளவு பிறவி இருக்கா. எவ்வளவு பிறவி? அவ்வளவு பிறவி. அப்ப அவ்வளவு பிறவியிலும் நாம் என்ன செய்தோம்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பிறவி எடுத்தோம்னு யாருக்காவது தெரியுமா? இது எத்தனாவது பிறவினாவது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா ஒவ்வொரு பிறவியிலும் நாம ஏதாவது ஒண்ணு செய்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா. அந்த கர்மா செய்யலன்னா நாம எல்லாம் கோயிலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த கர்மா செய்யலன்னா நாம எல்லாம் கோயிலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. குறையில்லாத மனிதர்கள் யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு குறை இருக்கு. கோடி கோடியா செல்வம் இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு குறைய வச்சுருப்பார். ஏன்? அதை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு வழி தெரியாது, இல்ல அதை காப்பாற்ற முடியல. அந்த பையன் கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தாலும் அதை அழிப்பதற்குன்னு ஒரு பையனை பிறக்க வச்சிருப்பார் இறைவன். சரி, கோடி கோடியா செல்வம் இருக்கும், சில வீடுகள்ல குழந்தை பாக்கியத்தை கட் பண்ணி வச்சிருப்பார். கோடி கோடியா செல்வம் இருக்கும், குழந்தைய கட் பண்ணி வச்சிருப்பார். சரி, எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் நோயை கொடுத்திருப்பார். ஏதாவது ஒரு நோயை கொடுத்திருப்பார். சரி, ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணு கணவர் சரி இருக்காது, இல்லைன்னா மனைவி சரி இருக்காது. 2 பேரும் சரியா இருந்தாங்கன்னா பிள்ளைங்க சரி இருக்காது. 2 பேரும் சரியா இருந்தாங்கன்னா பிள்ளைங்க சரி இருக்காது. ஏதாவது ஒரு குறை வச்சிருப்பார். சரி, எதுவுமே இல்லைங்க, எல்லாம் நிம்மதியா இருக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன்னா கடவுளே இல்லையா? அப்படி என்ன மேடம்,
கடவுளுக்கு போய் எங்கேயாவது குறை இருக்குமா? இருக்கே, நான் சொல்லல, கடவுளே சொல்றார். என்னன்னு? உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு அவருக்கும் குறை. ஏன் உண்மையான பக்தர்கள் இல்லை? இறைவன் நமக்கு தருவதை யாராலையும் தடுக்க முடியாது. இதான் நிஜம். இறைவன் தடுப்பதை நமக்கு எவராலும் கொடுக்க முடியாது. இதுதான் நிஜம். வள்ளலார் சொல்றார், எழுதா குறைக்கு அழுதா வருமா. எழுதா போட்டார். தா 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 குறைக்கு அழுதா வருமானார். பக்கத்துல இருக்கிற சீடர் சொன்னார், சுவாமி எழுதா ஏழு போட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு சுவாமி தா 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 தான்னு எழுதா போட்டீங்கன்னார். மனுஷனுக்கு பிறவி ஏழுடா. இந்த 7 பிறவியில எழுதாதவன் யாரு? அந்த பிரம்மா. எழுதவன் சரியா எழுதி இருந்தா நான் ஏன்டா இங்க வந்து நிக்க போறேன்? அதனால போட்டார். ஒரு தா போடல, 7 தா போட்டார். ஏன்? தாத்தான்னு கேட்டாலாவது அவன் சரியா எழுதுறானான்னு பார்க்கலாம், அப்பயாவது தரானான்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதா குறைக்க அழுதா வருமா. நம்ம எல்லாம் அவ்வளவு லிஸ்ட் கொடுக்கிறோம். யார்கிட்ட? காரணீஸ்வரர்கிட்ட. யாராவது எதுவுமே பிரார்த்தனை பண்ணல. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இறைவா நீ மட்டும் நலமாயிரு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கினவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இறைவனை மட்டும் வாழ்த்திட்டு, இறைவனை மட்டும் வணங்கிட்டு, நீ சௌக்கியமானு கேட்டுட்டு எவ்வளவு பேர் வரும்? யாரும் கிடையாது. இறைவனை வாழ்த்தாம நாம மட்டும் இல்லையா? அப்போ பாவம் என்று சொல்லக்கூடியதை கர்மா என்று சொல்லுவார்கள். இந்த கர்மா எப்படி சேர்த்து வைக்கப்படுகிறது? ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், நகை, நட்டு, இவ்வளவு சேர்க்கிறோம்ல, அதே மாதிரி கர்மாவையும் சேர்த்து வச்சுக்கிறோமா. என்னென்ன பண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம்? பொய் சொல்லி, ஏமாற்றி, அதுக்கப்புறம் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எதை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனுமுறை கண்ட வாசகத்தை தான் சொல்லணும். இந்த இடத்துல எவ்வளவு பாவம் மனிதர்கள் செய்கிறோம், எவ்வளவு பாவம் பண்றோம் அன்றாடம். ஆனா எல்லாருடைய வாயிலையும் ஒரு வார்த்தை வருது. என்னன்னு? நான் எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கவில்லை, நான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு சொல்றோம். உங்களை ஒரு கொசு கடிக்குது, அடிக்காமையா இருக்கிறீங்க? பேட்டு வச்சு அடிக்கிறீங்க, மேட்டு வச்சு அடிக்கிறீங்க, அப்புறம் மருந்து போட்டு அடிக்கிறீங்க, ஃபேன் போட்டு அடிக்கிறீங்க. எவ்வளவு செய்யறோமா இல்லையா? நடந்து போகிறோம். எவ்வளவு புழு பூச்சிகள் இருக்கு, உண்டா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன? அதுவும் ஒரு ஜீவன். ஆனா நம்ம யாராவது அது செய்யாம இருக்கிறோமா? அதுல வேற எல்லாரும் ஒரு பழமொழியை வேற சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் அத்தை வேற சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துதுன்னு வேற குறை வேற சொல்லிக்கிறாங்க. என்னால சொல்லாமே இருக்க முடியல. 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது சும்மா விடுறோமா? இல்ல இல்ல. அதுல வேற ஒரு பழமொழியை சேர்த்துக்கிறோம். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு அப்படின்னு. ஆனா அது உண்மையான பழமொழி இல்ல. கருட புராணத்தினுடைய பழமொழி அது. கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதுதான் உண்மையான பழமொழி. இதுதான் உண்மையான பழமொழி. ஆனா நாம் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதுதான் இங்க சொல்றார், மனுமுறை கண்ட வாசகம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை பாராயணம் செய்தால் பாவம் தொலையும். நிஜமாகவே நான் சொல்லல, வள்ளலார் சுவாமிகள் சொல்றார். சரி, பாப்பநாசத்திற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி கேட்பீங்க எல்லாருமே. என்ன அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பாவம் பண்றோம்னு நினைவுபடுத்திக்கலாம். நாமளே நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னதாக இன்றைய தினத்தில் நாம என்ன பாவம் செய்தோம், என்ன புண்ணியம் செய்தோம், இதை எண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய பாவம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். சரி, எண்ணி பார்க்க முடியுமா? ஒரு கேள்வி வருது.
ஆனா பார்க்கணும். காலையில 6 மணியிலிருந்து சாயங்காலம் இரவு தூங்குவதற்கு முன்னது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிக்கிறோம், என்ன கெட்டது பண்ணியிருக்கோம் யோசிக்கணும். சரி, இப்ப நான் சொல்ற அந்த பாவங்கள் நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா உள்ள இருக்கிறவரு பொய் சொல்ல மாட்டார். இந்த மனசாட்சி யார் தெரியுமா? இந்த உள்ள இருக்கிற திருக்காரணீஸ்வரர் தான் மனசாட்சியாக இருக்கிறார். அதனால பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால நீங்க தான் உங்க மனசாட்சியை கேட்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமான ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லவங்க மனச இப்ப நான் ஒரு கதை சொல்லுவேன். இப்போ சொல்றோம் இல்லையா, என்ன கதை சொல்றேன்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், கொன்றால் பாவம் நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். அது சொல்றேன் இல்லையா? இப்ப இந்த வரியை நான் சொல்லும் பொழுது எல்லாருடைய மனசுல ஒரு எண்ணம் தோணும், நாம கூட சாப்பிட்டோமே, ஒரு காலத்துல நாம கூட சாப்பிட்டோமே, இப்ப சாப்பிடுறது இல்லையே, அப்ப அதுக்கு ஒரு பாவம் இருக்கா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, ஏதோ அறியாத வயசுல அறியாம சாப்பிட்டது உண்டு. இப்ப அதை எண்ணும் பொழுது என்ன தோணுது, நான் அவங்க மனசை நான் நோகடிக்கிறேன். நான் சொற்பொழிவுன்னு சொல்லக்கூடியதன் பேர்ல அவங்கள சிந்திக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாம, ஒருவேளை அந்த பாவம் தான் என்னை இப்ப சுத்தின்னு இருக்கோ, நான் சொல்லுவேன் இல்லையா? நான் சொல்லுவது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆனா அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதை சிந்தித்து பார்க்கிற பொழுது ரொம்ப நல்லவர், ஆனா அவருக்கு மனசு என்ன நோகுது? இப்போ நான் சொல்லுகிற பொழுது அதை நோகடிக்கப்படுகிறேன். அப்போ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, அப்பனா நல்லவங்க மனசை நோகடி கூடாது. அதுல யார் யார் லிஸ்ட் சேர்றா அதுதான் முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயினுடைய மனதை நோகடி கூடாது. அந்த அம்மா கெட்டவளாவே இருக்கலாம், அந்த அம்மா கெட்டவங்களாகவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு அவங்க கெட்டவங்களா இருக்கலாம். ஆனா தனக்காக அவ சத்தியமா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. அவ யாருக்காக பண்ணிருப்பா? இந்த பெத்த பிள்ளைங்களை வளர்க்கணும்ன்றதுக்காக சில தப்பு பண்ணிருப்பா. எப்படி வளர்க்கிறதுன்னு தெரியாம சில தவறுகள் பண்ணிருக்கலாம். அப்போ மாதாவை நோகடித்தாதான் மாதா வயிறெறிய வாழா ஒரு காலம்னா, அம்மா வயிறெறிஞ்சு ஒரு சொல் சொன்னால்னா அது பலிக்கும். அப்பன்னா நல்லவ அம்மான்னு அர்த்தம். உன்னை சுமந்திருக்கான்னா அவன் நல்லவ, மற்றவங்களுக்கு அவ கெட்டவளா இருக்கலாம், ஆனா உனக்கு அவன் நல்லவ. அப்போ மாதா வயிறெறியும் சொல்லக்கூடாது, மாதாவை எப்பயும் நோக கூடாது. அடுத்து பிதா, இந்த அசரீதியா இருந்து யமதர்மராஜா வந்து தர்மராஜா கிட்ட நச்சு பொய்கைன்னு ஒரு படலம் வரும். அந்த படலத்துல சில கேள்வி கேட்பார். இந்த பூமியை காட்டிலும் உயர்ந்தது எது? அம்மா. ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? அப்பா. ஏன்னா திருவிழா நடக்கும், நீங்க நல்லா யோசிங்க, அவரே குள்ளமா இருப்பார், அவருக்கே சாமி தெரியாது. நாம் பார்க்காத உலகத்தை, நாம் பார்க்காத சாமியை என் குழந்தை பார்க்கட்டுமே தோல் மேல தூக்கிட்டு இருப்பார். அதுவும் சொல்லுவார், தம்பி குழந்தை நல்லா பார்த்துக்கோ, சாமி தெரியுதா? அவரு பார்க்கிறாரா இல்லையான்றது அவருக்கு முக்கியம் இல்லை. இந்த குழந்தை பார்க்குதா குழந்தை பார்க்குதா குழந்தை பார்க்குதான்னு என்ன பண்ணுவார்? தோல்ல தூக்கி வச்சு காட்டுவார். சாமி பாத்தியா, நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படி கேட்பார். இந்த குழந்தை அப்போ ஒன்னும் தெரியாது, பார்த்தேன்பா பார்த்தேன்பா, சாமியை நல்லா கண்ணத்துல போட்டுக்கோ, சாமியை நல்லா கும்பிடு தந்தை சொல்வார். ஆனா அவரே சாமி பார்க்க மாட்டார். ஆனா அவரு தூவோல்ல தூக்கி வச்சுட்டு, நாம் பார்க்காத உலகத்தை, நாம் பார்க்காத கடவுளை என் குழந்தையாவது பார்க்கட்டும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். அப்போ மாதா பிதா குரு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் குரு. உடனே கேட்டுறாதீங்க, இப்பெல்லாம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா மேடம்? எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. எல்கேஜி பீஸே 3 லட்சம், ஒரு மாசத்துக்கு 60,000. ஆமா, இருக்கிறவங்க கட்டுற இல்லையா? அதுலயும் சொல்ற, ஒரு நாளைக்கு 2500 கார் வருதுங்க. எவ்வளவு வருது? ஆமா, அப்ப யோசிச்சு பாருங்க,
கட்டுறாங்க தானே, அதுலயும் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அது அல்ல, அது நாம கொடுக்கக்கூடிய ஒரு, ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குருவுக்கு பொருந்தும்ன்றார். எத்தனை கோடி கொடுத்தாலும், ஏன்னா குரு ஒருத்தரால் மட்டும்தான் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதும் ஒரு கல்வி. இது குருவாகல மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா மாதா பிதா குரு இந்த 2-3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர்ல யாராவது ஒருவர் சரியில்லைன்னா கூட தெய்வத்தை நம்மால பார்க்க முடியாது. அப்பம்மா சரியா இருந்து குரு சரியில்லைன்னா கடவுள் கிட்ட போக முடியாது. ஏன்னா அறிவு அவ்வளவுதான் அர்த்தம், மட்டும்னு அர்த்தம், அவன் படிக்கலன்னு அர்த்தம். சரி, படிக்காதவங்க கடவுளை பார்க்க முடியாதானா? இல்லை, ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறாங்க, ஏதோ ஒரு முறையில கடவுளை வணங்குறாங்க. கல்வின்னா நீங்க நினைக்கிற மாதிரி படிப்பு மட்டும்தான் கல்வின்னு கிடையாது. இப்ப இந்த சேர் பண்ணவர் இருக்கார் இல்லையா, இத ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்திருப்பார், அது ஒரு கல்வி. செய்யும் தொழிலே தெய்வம். ஒவ்வொரு தொழில் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அதற்கு அவர் குரு. அதை கத்துக்கிறோம்ல, பார்த்து கத்துக்கிறோம் இல்லையா. தொழில் கல்வின்னு ஒரு கல்வி இருக்கு இல்லையா. அப்ப இதுக்கு எல்லாவற்றுக்குமே குரு. அப்ப குரு சரியா இருந்தாதான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும். குரு சரியில்லைன்னா தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. அப்போ சரி, இப்போ குருவும் சரியாயிட்டார், கல்வியை கத்துக்கிட்டோம், போக முடியுமான்னா தெய்வத்தினிடத்தில் பணிவு வேண்டும், பொறுமை வேண்டும். என்ன வேணும்? பொறுமை வேணும். கிட்டத்தட்ட நிறைய பேர் நினைக்கலாம், விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனா சாமி கும்பிடுறேன், நான் தான் படாத பாடுபடுறேன். விழுந்து விழுந்து 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்தார் கஷ்டப்படலையா? ஆதிசங்கரர் கஷ்டப்படலையா? 63 நாயன்மார்கள் இன்றைக்கு கீ வரிசையில நின்று கொண்டு நாயன்மார்களாக இருக்கின்றவர்கள், அவர்கள் வரலாற்றை, ஒவ்வொரு வரலாற்றையும் அப்படி புரட்டி போட்டு பாருங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. 12 ஆழ்வார்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் துன்பப்படாம நேரா இறைவனுடைய திருவடிக்கா போயிட்டாங்க. அப்படின்னா யோசித்து பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கல்லு கருங்கல் இதையெல்லாம் கீழே தரையாக போடப்பட்டிருக்கு. ஆனா இது எதுவுமே உளி என்று சொல்லக்கூடிய வலியை தாங்காததனால இதெல்லாம் படிக்கட்டுகளாக இருக்கின்றது. நாம மிதிக்கக்கூடிய கல்லா இருக்கு. உள்ள கருவறையில ஒரு கல் இருக்கு, அது சிவலிங்கம் என்கின்ற பெயரில் இருக்கின்றது. ஆனா உளியினுடைய வலியை தாங்கியதனால அது கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்தில் இருக்கின்றது. நீங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்துல இருக்கணுமா, இல்ல கால்ல போட்டு நடக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமான்றது நம்ம இடத்துலதான் இருக்கு. நம்ம மனம்தான் அதுக்கு காரணம். நம்ம மனம்தான் காரணம். கடவுளை நாம பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா கடவுள் நம்மை பார்க்கணும், ஒரு ஓர கண்ணால நம்மள பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை எந்த காரணம், அப்பம்மாவை கூட நிந்தனை பண்ணிக்கோங்க, தெய்வத்தை எந்த காரணத்தை கொண்டு நிந்திக்காதீங்க. ஏன்னா அவர் கொடுக்கறதுக்காகவே உட்கார்ந்து இருக்கார். சரி, தடுக்குது எது? நம் கர்மா. தடுக்கிறது எதுன்றீங்க? நம் கர்மா. கிட்ட வரைக்கும் வரும், ஆனா தட்டி போகும். ஏன்? நம் கர்மா அதை அனுபவிக்கணும், நம்ம தலையில எழுதல. முன்பே வள்ளலார் சொன்னார், அதுதான் எழுதா குறைக்கு அழுதா மட்டும் வந்துருவா போகுது. அதுதான் இங்க சொல்றார், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. அப்பனா என்ன பண்ணக்கூடாது? முழுமையாக நல்லவர்கள் மனதை நோகடிக்க கூடாதுன்னு அர்த்தம். நல்லவங்க மனதை. சரி, அதாவது பரவாயில்ல. அடுத்த வரியில சொல்றார், நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ. இதுக்கு ரொம்ப அர்த்தம், பெரிய அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்பி சில பேர் என்ன பண்ணுவா, கல்யாணம் வச்சுடுவா. அவர்கிட்ட கேட்டிருக்கோம், 5 லட்சம் கேட்டிருக்கோம், கண்டிப்பா கொடுத்துருவார்னு இவர் நம்பி இருப்பார். ஒரு 2 நாள் இருக்கும், கல்யாணத்துக்கு போய் கேட்டா, அடடா நீ வரலையே, அதனால நான் இப்பதான் வேற ஒருத்தர் கொடுத்தேன். காசே இருக்காது. ஆனா அவர் சொல்லக்கூடிய பொய் என்னவா இருக்கும் தெரியுமா? நிஜம் போல இருக்கும், நிஜமாகவே இருக்கும். ஐயோ, நான் உங்களை நம்பிதானே கல்யாணம் வச்சேன், நம்பி வந்தேன், நட்டாத்துல விட்டுட்டீரே. ஆனா அதுக்கு கதை வேறதான். நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். நம்பி வந்தேன், நட்டாத்துல விட்டுட்டேனே, அதுக்கு ஒரு கதை இருக்கு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு ஒரு கதை சொல்வா.
பிள்ளையார பிடிச்சாங்களாம். அதை பிடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது உருவம் வந்து குரங்கா போய் முடிஞ்சிச்சின்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அதல்ல பழமொழி. பிள்ளையார்கிட்ட சனீஸ்வரர் வந்து பிறந்த அன்னைக்கே பிள்ளையார் பார்க்க போய் தலை காணாம போய் அது யானை தலையை பொருத்தினாங்க. அன்னையில இருந்து பிள்ளையார்னா கொஞ்சம் பயம் சனீஸ்வரருக்கு. பயம் ஏன் பயம் அப்படின்னா இந்த அம்மா உள்ள இருக்கிறாளே சொர்ணாம்பிகை, உலகத்துல எல்லாரும் வந்து என் பிள்ளைய பார்த்தா ஒன்னும் ஆகல, நீ பார்த்த நேரத்துல என் பிள்ளைக்கு தலை காணாம போச்சு, நீ பக்கத்து வீட்டுக்கு போறதா இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகட்டும்னு சாபம் கொடுத்துட்டா. உன் கால்கள் இரண்டும் சிறுத்து போக கடவது அப்படின்னு கொடுத்தா சாபத்தை. இந்த கால் ரெண்டும் முட்டிக்கு கீழே அவருக்கு இளம்பிள்ளை வாதம், மண்டகாரகன்னு பேரு சனிக்கு. அவன் அப்படியே மெதுவாக தான் நடப்பார். பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே 2.5 வருஷம் ஆகுதுன்னா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிக்கணும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளெல்லாம் பிடிப்பார். அப்பேற்பட்டவர் அவர். அவர் ஒரு டைம் பிள்ளையார்கிட்ட போய் சொன்னார், நீங்க நல்லா என்னை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க சுவாமி, நான் பார்த்த அன்னைக்கு தான் உங்களுக்கு தலை காணாம போச்சு, அதனால உங்களுக்கு ஏழை தலை வச்சாங்க, எல்லாம் சரி, ஆனா எல்லாரையும் பிடிச்சிட்டேன் சுவாமி, உங்களை மட்டும் இன்னும் பிடிக்கல, எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செய்யணுமா இல்லையா? சரி, ஆமா செய்யணும் தான், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு விட்டுடேன், அதெல்லாம் முடியாது சுவாமி, இன்னைக்கு நான் உங்களை பிடிச்சே தீரணும். அப்படியா? சரி, இந்த எழுத்தாப்புல ஒருத்தன் சும்மாவே உட்காந்துருக்கான், நீ அவனை பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். எழுத்தாப்புல யார் இருக்கான்னா ஆஞ்சநேயர் தான் உட்காந்துக்கிறாரு. பிள்ளையாருக்கு நேர் ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் இருப்பார் எப்பவுமே. 2 பேரும் பிரம்மச்சாரி, பேசிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பேரும் பிரம்மச்சாரி, அதனால பேசிப்பாங்களாம். அதனால இவர் போனார், நேரா போனார். ஆஞ்சநேயா, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. அவர் பார்க்கிறாரு, அந்த நேர ஆப்போசிட்ல இருக்கிறவரை போய் பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், நேரம் ஒதுக்கி தரேன் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். சரி, அப்படியா ஆஞ்சநேயா, நான் சனீஸ்வரன் வந்திருக்கேன், வாங்க, என்ன இப்போ? இல்ல, உங்களை பிடிக்கலான்னு வந்திருக்கேன். என்ன பிடிக்க சொல்லு. சரி சரி பிடிச்சிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே இங்க ஒரு அக்ரிமெண்ட் ஓடி இருக்கு, எங்க பிள்ளையார்கிட்ட. என்ன அக்ரிமெண்ட்? இவரை பிடிக்கிறேன்னு சொன்னார் இல்ல, சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோன்னு போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட்னார்? எழுத்துப்பூர்வமா இருந்தா நல்லா இருக்குமே, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பேப்பர் இல்ல, பேனா இல்ல, எழுத்தாணி இல்ல, எதை வச்சு நான் அக்ரிமெண்ட் போட? எல்லாமே நான் தரேன். யாரு சொல்ற? 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. யார் அவரு? ஞானத்தினுடைய கொடுந்து சொல்றார். என் முதுக பேப்பரா பயன்படுத்திக்கோ. எழுதுகோள் சுவாமி, நானே ஒடிச்சு தரேன், என் தந்தத்தை வச்சுக்கோ. அறிவில்லாத சனீஸ்வரர் கேட்டாராம், என்ன எழுதுறதுன்னார். அறிவோட இருக்கக்கூடிய பிள்ளையார் சொல்றார், இன்று போய் நாளை வா. பெரும்பாலும் இன்று போயின்னு அவர் எழுதல, நாளை வா எழுதி வச்சுட்டு போவோம். எழுதிட்டார். நாமெல்லாம் போனா பிள்ளையார் என்ன காட்டார்? முகத்தை காட்டுறார். ஆனா சனீஸ்வரர் போனா மட்டும் முதுக காட்டின்னு இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் இதான் நடந்துட்டு இருக்கான். என்ன எழுது? நாளை வா. நீ தானே எழுதுன? ஆமா, நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு, இன்று போய் நாளை வான்னு இப்படியே போயின்னு இருந்தது. ஒரு நாள் உட்காந்துட்டார் எதிர்த்தாப்புல, என்ன நல்லா ஏமாத்திட்டு, அதனால நான் இன்னைக்கு விட மாட்டேன்னு இப்போ தர்க்கம் பண்ணி தான் இவர் ஒரு ஆளை கை காமிச்சு விட்டுருக்கார். நம்ம சில பேர்கிட்ட போய் கடன் கேட்போம், என்கிட்ட இல்ல, ஆனா நான் சொல்ற பற்றி ரொம்ப வெயிட்டான பற்றி, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோன்பார், நான் போன் பண்ணி சொல்றேன்பாங்க. அந்த மாதிரி இவர் அவரை ரெக்கமெண்டேஷன் பண்ணார். அவரை பிடித்து விட்டு வந்தால் நான் உனக்கு நேரம் தருகிறேன். சரி என்று இவர் அங்க போனார், கேட்கிறார். இப்போ 2வது அக்ரிமெண்ட்டுக்கு ரெடி ஆகிறார். யாரு? சனி பகவான். என்ன அக்ரிமெண்ட்? ஒண்ணும் இல்ல, ராமாயண காலத்துல இந்த உலகத்தை சுத்தி பார்த்தேன். எந்த காலத்துல? ராமாயண காலத்துல இந்த உலகத்தை சுத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் யாரும் துணைக்கு ஆள் கிடைக்கல. இப்ப நீ கிடைச்சிருக்க. இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பிள்ளையார கூப்பிட்டுன்றே இருக்கேன். அவர் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன்றார். ஏன்?
பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், பிறப்பா பிள்ளையார், இறப்பா பிள்ளையார், நாத்து நடுறதா பிள்ளையார், கிரக பிரவேசமா பிள்ளையார், கல்யாணமா பிள்ளையார், வாழ்ந்தாலும் பிள்ளையார் போனாலும் பிள்ளையார். பிள்ளையார் இல்லாத ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அட சாதாரணமா கோயிலுக்கு போனா கூட தலையில ஒரு 3 முறை தலையில குட்டி கொண்டு அவரை பார்த்துட்டு தான் அப்புறம் உள்ள போய் பார்க்கிறோம். அது பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, எல்லா கோயில்லையும் யார் இருக்கிறா? பிள்ளையார் இருக்கார். இப்போ உடனே கேட்டுறாதீங்க, பெருமாள் கோயில்ல பிள்ளையார் இருக்கிறாரா? தும்பிக்கை ஆழ்வார் என்ற பேர்ல இருப்பார். ஆழ்வாருக்கு பக்கத்துல முதல்ல தும்பிக்கை ஆழ்வார் பிள்ளையார தான் வச்சிருப்பாங்க. பெருமாள் கோயில்ல பாருங்க, எல்லா பெருமாள் கோயிலையும் தும்பிக்கை ஆழ்வார்னு இருப்பார். அவர் தான் ஆழ்வார்களுக்கு முன்னாடி அவர் தான் இருப்பார், தும்பிக்கை ஆழ்வாராக இருப்பார். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பார்த்தார், எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கேன்றாரு. அதனால இப்ப நீ வந்திருக்க ஒன்னும் இல்ல, திருக்கார்ணீஸ்வரர் சைதாப்பேட்டை திருக்கார்ணீஸ்வரர் கோயில்ல உன் குடுமையை பிடிச்சி என் கையில கொடு. நல்லா கேட்கணும் கதைய. இப்ப யார் குடுமி யார் கையில இருக்குது? ஆஞ்சநேயர் குடுமியே சனி பிடிக்கணும்னு வந்தார். இப்போ சனீஸ்வரர் குடுமி ஆஞ்சநேயர் கைக்கு போக போகுது. உன் குடுமையை பிடிச்சி என் கையில கொடுத்துரு. ஏன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உன் குடுமையை என் கையில பிடிச்சி கொடுத்துட்டா இந்த உலகத்தை ஒரு முறை நான் சுத்தி பார்த்துட்டு இதே திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்துல ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து விட்டுறேன். எங்க ஒரு செகண்ட்ல உலகத்தை சுத்தி பார்த்துட்டு முடியுமான்னு நீங்க கேட்டுற கூடாது. நான் சொல்றதை இப்ப நல்லா கவனமா கேட்கணும். இடி மின்னல் புயல் காற்று ஜோன்னு பெய்யக்கூடிய மலையில ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவார், தன் மீது ஒரு துளி கூட விழாம. அவருடைய வேகத்துக்கு எந்த கட்டுப்பாட்டு கருவி வைக்கிறதுன்னு யோசிக்கணும். இப்படின்றதுக்குள்ள 9,70,000 யோசனை கடந்துடுவார். எவ்வளவு? 9,70,000 யோசனை. ஒரு யோசனைக்கு 14 கிலோமீட்டர். அப்ப ஏன் ஒரு இப்படின்றதுக்குள்ள உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரமாட்டார் இல்லையா? இப்ப சனீஸ்வரர் சொல்றார், அவ்வளவுதானே, இந்தாங்க இதை பிடிச்சி அப்படி கையில் கொடுத்துட்டார். இவர் தூக்கிட்டு மேல பறந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரனையோ பேத்தியோ நம்ம குழந்தையோ தூக்கி வச்சுன்னு இருக்கும் போது நம்ம ஒரு முடியை பிடிச்சி அந்த குழந்தை இழுத்தாவே டே டே கண்ணா கண்ணா வலிக்குதுரா விட்டுடுறா விட்டுடுறாம்போம். இப்ப மொத்த முடிய யார் கையில இருக்குது? ஆஞ்சநேயர் கையில இருக்கு. இப்ப ஆஞ்சநேயர் அப்படி மேல அப்படி தூக்கிட்டு பறந்தார்னா அந்த உடம்பினுடைய வெயிட் இந்த முடி தாங்கணும் இல்லையா? ஆஞ்சநேயர் இப்போ சனீஸ்வரர் ஒரு சாதாரணமா ஒரு 60 கிலோ இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த முடி இந்த 60 கிலோவை தாங்கணுமா இல்லையா? இவர் அதுவும் இங்கிருந்து 86,000 கோடி மைலுக்கு மேல தூக்கிட்டார். ஏன்னா கீழெல்லாம் சிக்னல் ஜாஸ்தி, டிராபிக் ஜாஸ்தி, பொல்யூஷன் ஜாஸ்தி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு செகண்ட்ல சுத்தி கொண்டு வந்து இங்கே விடணும் வேற. அதனால வேகமா பறந்தார். இப்ப இவர் சொல்றார், ஆஞ்சநேயா விட்டுடு ஆஞ்சநேயா விட்டுடு ஆஞ்சநேயா விட்டுடுன்னார். அட நீ வேற சும்மா இரு, நானும் விடதான் போறேன். திருக்கார்ணீஸ்வரர் கோயில்ல பிடிச்சிருக்கேன், அங்கேயே கொண்டு வந்து விட்டா நீ என்ன தொட்டுக்கொண்டு வேற சொல்லி இருக்கேன். என்ன தொட வேண்டாமா, நீ என்ன பிடிக்க வேண்டாமா, நீ உன்னை பிடிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு நான் முதல்ல உயிரோட இருக்கணும். அதனால ஆஞ்சநேயா விட்டுடு விட்டுடுன்னார். இவர் விடுற மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணார்னா, ஆஞ்சநேயர் இடத்துல போய் விட்டுடு விட்டுடு ஆஞ்சநேயா அதை கொடு இதை கொடுன்னா கொடுக்க மாட்டாரு, ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லணுமேன்னார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 இடத்தினால் ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் ஆஞ்சநேய சுவாமிகள் ராமநாமம் சொல்லக்கூடியவர்களை வணங்குறார். இப்ப இவர் என்ன பண்ணார்? ஸ்ரீராம ஜெயம்னார். எங்க 86,000 கோடி மைல்ல. இப்ப ஆஞ்சநேயர் பார்த்தார், என்ன சொல்றார்? ஆஹா, இங்கு வந்து கூட யாரோ என் யாரு என் பகவானுடைய நாமத்தை சொல்றாளேன்னுட்டு இந்த கையில பிடிச்சிருந்த முடிய விட்டுட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சனீஸ்வரா வணக்கம் சனீஸ்வரா வணக்கம்னார். அப்பதான் கீழே வந்து தொப்புன்னு விழுந்தார். யார் அவரு? ஆஞ்சநேயர் விட்டதனால கீழே வந்து விழுந்தார். இப்ப விழுந்தவர் என்ன சொல்றார்? நம்பி வந்த நடு ஆகாயத்துல விட்டுட்டீரேனார். இதான் பழமொழி.
வந்த, நீ விடலாமா என்ன நடு ஆகாயத்துல? நம்மால பறக்க முடியாததுன்றதுனால நாமெல்லாம் என்ன பண்ணோம்னா, நம்பி வந்த நட்டாத்துல விட்டுட்டீரேன்றோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீச்சல் தான், பறக்க தெரியாது இல்லையா? ஆனா நீச்சல் தெரிந்த ரெண்டு நண்பர்கள், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. டே, கழுத்தளவு தண்ணீர் தான் வருது, எனக்கு நீச்சல் தெரியும், வா நான் உன்னை கூட்டு போறேன்னு இவர் கூட்டு போனார். அப்படி கூட்டிட்டு இப்படி போகிற பொழுது என்னாச்சுன்னா, காற்றாற்று வெள்ளம் கொஞ்சம் வேகமா வந்தது. ஐயோ என்னால உட முடியலடா அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டார், நீந்தி கரை சேர்றார். அந்த காற்றாற்று வெள்ளத்துல ஒரு மிதக்கக்கூடிய மரம் வந்தது. இந்த நீச்சல் தெரியாதவர் அந்த மரத்தை பற்றி கொண்டு கரையேறினார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை நம்பிதானடா நான் வந்தேன், நட்டாத்துல விட்டுட்டீரே. அப்பனா என்ன அர்த்தம்? ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்க ஒண்ணு காப்பாற்றணும், இல்லையா முதல்ல சொல்லினா ஐயா என்னால முடியாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். கடைசி நேரத்துல சொல்லுவாங்க என்னால ஒன்னும் பண்ண முடியல, நான் என்ன பண்றது? அப்ப இதை நம்பி வர்றவங்களை விடுறதுன்னு தானே அர்த்தம். இது எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, பாபநாசத்தில் நீங்கள் என்னென்ன பாவம் செய்திருக்கிறீர்களோ அந்த பாவம் முழுவதும் தீர்க்கக்கூடிய ஒரு தலம் நம்ம ஸ்டேட்ல திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில இருந்து பாபநாசத்துக்கு தென்காசி போகக்கூடிய ரூட்ல 49 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த பாபநாசம். ரொம்ப அருமையான தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த பாபநாச ஈஸ்வரரை போய் நம்ம எல்லாம் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஆமா, சோமநாதரை பார்க்க முடியலன்னா கூட பாபநாசரையாவது பார்க்கணும். ஏன்னா பக்கத்துல தான் நம்ம ஸ்டேட்ல இருக்கு, தென்னாட்டுல இருக்கு. அப்போ பார்க்கணுமா இல்லையா? அப்பேற்பட்ட இடத்துல நாமெல்லாம் என்ன பாவம் செய்கிறோமோ அதுக்குரிய பட்டியலை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சொல்றார், நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. சில பேர் வலிய போய் கேஸ் போடுவா, உண்டா இல்லையா? சில பேர் வழியே போய் கேஸ் போடுவா. பக்கத்து வீட்டுக்காருக்கும் அவருக்கும் ஒரே ஒரு அடி தகராறு, அதுக்கு போய் இவர் பேர்ல அவர் கேஸ் போடுவார். இந்த விறப்பு தகராறுன்னு ஒண்ணு இருக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி, ஒரே ஒரு மிஞ்சி போனா ஒரு அடி விறப்பு, அந்த விறப்பு தகராறுக்கு கொண்டு போய் கேஸ் போடுவா. கிட்டத்தட்ட இவரும் உழ முடியாது அவரும் உழ முடியாது, கேஸ் நடக்கிற வரைக்கும் ரெண்டும் கரம்ப வெட்டியா இருக்கும். அப்படியே உண்டா இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அதான் சொல்றார், வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழியா வழி அடைத்தேனோ. சில பேருக்கு என்ன பண்ணுவா தெரியுமா? கடை வச்சுருப்பா. அந்த கடையில பொருள் நல்லா இருக்கும், கொஞ்சம் விலையும் கூடுதலாக இருக்கும். அந்த இடத்துல போய் வாங்குற பொழுது வழியில ஒருத்தர் சொல்வார், அந்த கடையில போனா விலை ரேட் ரொம்ப ஜாஸ்தி, பொருளும் அவ்வளவா நல்லா இல்லை, நான் நேற்று தான் வாங்கினேன். இவர் வாங்கியே இருக்க மாட்டார், ஆனா அங்க போய் சொல்வார். அப்பனா என்ன அர்த்தம்? இவருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனையில அவர் என்ன பண்ணுவார், அந்த கடையில நடக்கக்கூடிய வியாபாரத்தை கெடுக்கும் விதமாக அவர் சொல்வார். அப்பனா அது வரவு போக்கடியா வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. தானம் கொடுப்போரை, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தானம், நம்ம செய்யற தானம் இருக்கே, அது சாதாரணமானது கிடையாது. தானமும் பண்ணணும், தர்மமும் பண்ணணும். தானம்னா என்னது, தர்மம்னா என்னது? நம்ம வீடுகள்ல அங்கமெல்லாம் தொழுநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இல்லையா? உடல் ஊனமானவர்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, உடல் ஊனமானவர், வயோதிகர்கள், மூப்படைந்து அவர்களால் உழைத்து உண்ண முடியாத நிலைமைக்கு இருக்கக்கூடியவர்கள் யாராவது அம்மா ஐயா என்று தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டா அவருக்கு தர்மம் பண்ணணும், அவருக்கு தர்மம் பண்ணணும். அடுத்த வீடு பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒருவேளை பட்னியா இருந்தாவது தர்மம் பண்ணணும். தர்மத்துல இது ஒரு வகை. இன்னொன்னு, பசுமாட்டுக்கு ஏதாவது பச்சிலை கொடுக்கணும். யாவர்க்குமான் இறைவனுக்கு ஒரு பச்சிலை.
யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலருடைய வாக்கு. அப்ப யோசிக்கணுமா இல்லையா? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை. கடவுளுக்கு ஒரு இலை வாங்கி போய் எப்படி அர்ச்சனை பண்றோமோ அது மாதிரி பசுவுக்கு கொடுக்கணும். ஏன் இது செய்யணும்னா, நம் கர்மாவை கழிக்கக்கூடியது பசுமாடு. காக்காவுக்கு தண்ணி வைக்கணும், பறவைகளுக்கு நீர் வைக்கணும். இந்த வெயில் காலத்துல நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையாவது ஒரு கிண்ணத்துல எதுலையாவது கொண்டு போய் ஒரு தண்ணி வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஏதாவது உணவுகள் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூனை நாய் தெருக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போடணும். எதுவுமே இல்லையா, சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, 10 நாய் வச்சு வளர்ப்பா, பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டான். உண்டா இல்லையா? அந்த நாய் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும். பெத்த தாய் போய் பெட்ரூம்ல போய் என்னன்னு பார்த்தா, இவனை யாரும் குறை சொன்னது அப்படின்பா. 5 அறிவு இருக்கிற நாய்க்கு இருக்கிற உரிமையை கூட பெத்த தாய்க்கு கொடுக்க மாட்டாங்க சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா. சில வீடுகள்ல இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் கர்மான்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது? பாவம்னு அர்த்தம். தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாம் நம்மளால முடிஞ்சது ஒரு பால் அபிஷேகம், ஒரு தயிர் அபிஷேகம், ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன நெய் டப்பா வாங்கின்னு போய் அந்த கோயிலுக்கு கொடுக்கணும். சின்ன நெய் டப்பா. அதுவும் இல்லையா, கோயில் உண்டியல்லையாவது 1 ரூபாய் போட்டு அந்த விபூதியை எடுக்கணும். ஏன்னா இதை சுத்தம் பண்றதுக்கு, இது விளக்கேற்றுறதுக்கு அது பயன்படும். அதை வச்சு ஒன்றும் பெரிய கிட்டத்தட்ட காரணீஸ்வரர் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும், இந்த கோபுரம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும், இந்த கோபுரம் கட்டி எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும்? நூறு வருஷம் இருக்குமா? இல்ல, ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குமா? 43 ஆண்டு காலம். இந்த 43 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதே மாதிரி இப்ப எவ்வளவு கோடீஸ்வரர்கள், எவ்வளவு கோடி கோடியா செல்வம் கிடைத்திருக்கு, எவ்வளவு வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ கம்ப்யூட்டர் யுகம், கலியுகம், எவ்வளவோ மிஷின்கள் வந்துட்டுது. ஆனா அந்த 43 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நம்மளால இன்னும் அந்த மாதிரி ஒரு கோபுரம் கட்ட முடிஞ்சதா? முடியல தானே. அப்போ நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தானம்னு பேர். நம்மை விட மேலாக இருக்கக்கூடிய, இப்ப இந்த 30 நாளும் 32 வருஷமா சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு. 30 நாளும் 32 வருஷமா சொற்பொழிவு நடக்குது. இந்த சொற்பொழிவாளர்களுக்கு உபயம் பண்ணக்கூடியவர்களுக்கு தானம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அறிவை தானம் பண்றாங்க, அந்த தானத்திற்கு அவங்களால முடிஞ்ச கூலி கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப இது தான கணக்குல. தர்ம கணக்கு என்பது நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவங்க கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். கிழிஞ்ச துணியாவது அதையும் போட்டு நம்ம சென்னையில் என்ன பண்றோம், பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். ஆமா, பிளாஸ்டிக் வாளி வாங்கி வச்சுக்கிறோம். அதைத்தான் சொல்ற, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ. சில பேர் என்ன பண்ணுவா, கை கால் நல்லாவே இருக்கும், அதுக்கு உங்களுக்கு எல்லாம் காசி புராணத்தை தான் கதையா சொல்லணும். இந்த சிவபெருமான் காசி விஸ்வநாதர் பார்த்தாராம், இவன் மட்டும் நல்லா பிச்சை எடுத்து சாப்பிட்றானே, நாமும் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரனா போய் பார்க்கலாமேன்னு விஸ்வநாதர் புறப்பட்டார். அதை போறவரு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது மாத்தின்னு போயிருக்கலாமா, ஆடை ஆபரணம் அலங்காரத்தோடவே போயிட்டார். அப்படி போன உடனே எல்லாரும் அம்மா பிச்சாந்தேகி, கை கால் நல்லா தானே ஆகுது, 4 இடத்துல போய் பிச்சை எடுக்க வந்துட்ட, மூட்டை தொக்கர் தானே, எங்கேயாவது போய் மாடு மேய்க்கிறது தானே, எங்கேயாவது ஆடு மேய்க்கலாம் இல்ல, எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை செய்யலாம் இல்ல, இப்படியா வந்து பிச்சை எடுப்ப, அலங்காரம், அது பிச்சைக்காரனுக்கு அலங்காரம் வேற இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா, காத்தால 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒருத்தரும் ஒன்றும் போடல. அங்கமெல்லாம் தொழு நோய், கையில எல்லாம் சீவு, ரத்தம், புழு நெண்டுது. அவனை பார்த்த உடனே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் ஒரு 2 ரொட்டி அப்படி இப்படி ஏதோ கொடுத்தா. அந்த அங்கமெல்லாம் தொடுநோயாக இருக்கக்கூடியவர் எப்பயும் பார்த்தீங்கன்னா தன்னை சுத்தி ஒரு 4 நாய் உட்கார்ந்துருக்கும். அந்த 4 நாய்க்கு அதை போட்டுவிட்டு மீதம் ஒரு பங்கு, இவருக்கு 5 பங்கு மொத்தம்னு வச்சுப்போம். அந்த 5 பங்குல 4 நாய்க்கு போட்டார், மீதம் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டார். அந்த 4 நாயும் சாப்பிடுதான்னு பார்த்தார், சாப்பிட்டுடுச்சு.
5வது பங்கை எடுத்துட்டு அப்ப காசி விஸ்வநாதா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதரை நினைச்சு அதை எடுத்து இப்படி வாயை கிட்ட போகிறார். ஐயா பிச்சாந்தேகினார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். இந்த ஐயா சாப்பிடு, உன்னை பார்த்தாவே தெரியுது 10 நாள் சாப்பிடலேன்னு. சிவபெருமான் குடலோட குடல் அப்படி வயிறு ஒட்டி இருந்துச்சான். அதனால உன்னை பார்த்தாவே தெரியா சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி. இவர் என்ன பண்ணாருன்னா, எவனுமே பிச்சை போட மாட்டேன்றானேன்னு அந்த வர்றது இந்த பிச்சைக்காரங்கிட்ட வந்து பிச்சை கேட்கறதுக்கு முன்னாடி சிவபெருமான் பார்த்தார், நாமளும் பிச்சைக்கார ரூபத்திலே போலாம், அதனால மொத்தத்தையும் கழிச்சிடலான்னு மொத்தத்தையும் கழிச்சுட்டார். இப்ப கொஞ்சம் ஏழை மாதிரி அப்படி கூனி குறுகி போய் வயோதிகரா போய் கேட்கிறார். ஐயா பிச்சாந்தேகின்னார். சரியா இந்த சாப்பிடு. நான் யார் தெரியுமா? அட நீ யாரா வேணா இருந்துட்டு போயா, சாப்பிட்ட 6 மாசம் ஆனவர் மாதிரி இருக்கு, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு. பசியினுடைய கொடுமை எனக்கு மட்டும்தான் தெரியும். கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு அவ்வை பிராட்டி சொல்லி இருக்கிறார். அதனால நீ நல்லா சாப்பிடு. உனக்கு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நான் நாளைக்கு காத்தால நான் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு. நான் யார் தெரியுமா? அட தெரியுமையா, முதல்ல உன் பசியை போக்கிக்கோ. நீ எங்க போற, நான் எங்க போறோம், 2 பேருக்கும் போக்கடமே வேற கிடையாது. எங்க இந்த காசியை விட்டுட்டு போறதுக்கு வேற இடம் கிடையாதுயா, அதனால சொல்றேன் நீ சாப்பிடு அப்படின்னார். நான் யார் தெரியுமா? அட தெரியுமையா, முதல்ல நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ யாருன்னு நான் இல்ல இல்ல நான் சாப்பிடறதுக்கு முன்னாடியே நீ தான் தெரியும்னு சொன்னிய, நான் யாருன்னு நீ சொன்னார். அப்பதான் இவர் சொல்ற, அட யாரியா, வேற யாரும் இல்லையா, அந்த காசி விஸ்வநாதன் தானே நீ. ஏண்டா நான் இதே வேஷத்துல போய் விடுவடா பிச்சை கேட்டேன், என்னை எவனுமே கண்டுபிடிச்சு நீ காசி விஸ்வநாதன் தானேன்னு ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கல, ஒரு இந்தான்னு ஒன்னும் போடல. ஆனா நான் கிழ வேதியர் வேஷத்தை போட்டுட்டு வந்து நான் கேட்கிறேன், நீ வந்து சொல்ற நீதான் காசி விஸ்வநாதன் அப்படின்னு. அப்பதான் அந்த பிச்சைக்காரன் சொன்னா, அங்கமெல்லாம் தொடுநோயராக நான் இருக்கின்ற பொழுது சீவும் ரத்தமும் வடிந்து கொண்டு சீல் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்ல புழு நிண்டி கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடத்தில் சிறு துளியும் அருவருப்பு இல்லாமல் ஒருவன் வந்து கை நீட்டி என்னிடத்தில் அன்னத்தை கேட்கிறான்னா, என் அம்மையப்பனை தவிர எவன்டா என்கிட்ட வந்து கேட்க முடியும் என்று சொன்னான்னா, அப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்டவர் அல்லவா சிவபெருமான். அதைத்தான் நீங்க சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? தர்மம் பாராது தண்டனை செய்யக்கூடாது. அதை விட இன்னொரு விஷயம், போடுறதுக்குன்னு அந்த காசி விஸ்வநாதர் கையில போய் அவர்களுடைய செல்வமோ அவர்களுடைய அன்னமோ அன்னைக்கு அந்த காசி விஸ்வநாதர் கைக்கு ஏன் போகலன்னா, அது அத்தனை பேருடைய உணவும் கர்மா உணவு. ஆனா அந்த பிச்சை எடுத்து அவனுக்குரிய உணவை அவன் பட்டினியாக இருந்து கொடுத்தான் பத்தியா, ஆனா அந்த உணவு தான் அந்த இறைவனுக்கு அது பிரசாதமாக போய் சேர்ந்தது. ஏன் சேர்ந்தது யோசித்து பாருங்க. அப்போ இவரை தண்டிப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒருத்தன் இந்த மானம் இல்ல, இந்த ஆடை உடுத்துறமே அது எதுக்கு? இந்த அலங்காரம் பண்றமே அது எதுக்கு? எல்லாமே இந்த உடம்பை 5 அறிவிலிருந்து 6வது அறிவை காட்டுறதுக்கு. ஒண்ணு, இந்த விலங்கிலிருந்து நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு. 2வது, நமக்கு 6 அறிவு இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்கு, நம் மானத்தை மறைப்பதற்கு. இதானே, இதுக்குதானே இந்த ஆடை. அப்போ இந்த ஆடையை உடுத்தி கொண்டு மானத்தை விட்டுட்டு ஒருத்தன் உயிரை விட மேலானது மானம். நல்லா கேட்கணும் கதையை. உயிரை விட மேலானது எது? மானம். அப்ப அதை விட்டுட்டு ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறான்னா அவனை போயிட்டு உன் கை கால் நல்லா தானே இருக்கு, ஏன் போய் வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடாதா, 4 இடத்துல வேலை செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது. உன்னால முடிஞ்சா போடு, இல்லையா இல்லைன்னு. அவனை வேலை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஏன்னா அவன் மனதில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் என்ன கர்மா பண்ணான்றது அவனுக்கு தான் தெரியும். அப்ப அந்த கர்மாவினை இந்த ஜென்மத்தில் அவனை பிச்சைக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறது. நம்மால முடிஞ்சா செய். அப்பனா அதான் சொல்றார், தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ. நல்ல நண்பர்களை வந்து என்னைக்குமே பழி சொல்லக்கூடாது. நல்ல நண்பர்களை என்னைக்குமே பழி சொல்லக்கூடாது. சில வீடுகள்ல இந்த கல்யாணத்துல நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க.
ஆனா நம்ம கூட இருந்து நம்ம ஒண்ணும் பண்ணுமா நம்ம ஜாதி ஜனமாக இருந்து நம்ம சொந்தக்காரரா இருந்தவர் நகையை திருடிட்டார். அதே அறைக்கு நண்பர் போயிட்டு வந்திருக்கிறார். யாரோ இவர் தான் சொன்னார் அந்த பொருளை போய் கொண்டு வாங்க. அந்த அறைக்கு இவர் போயிட்டு வெளியில வந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த பொருள் காணாம போயிருக்கும். ஆனா சொல்லுகிற பொழுது சொந்தக்காரரை சுட்டி காட்ட மாட்டாங்க யாரும். இவர் தான் அந்த அறைக்கு போயிட்டு வந்தார். ஆனா பழகியவருக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக அந்த பொருளை எடுக்க மாட்டார்னு. ஆனா அந்த நேரத்தில் சொல்லலாம? ஒருவேளை செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பார். அப்பனா என்ன அர்த்தம்? கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. மண்ணோரம் பேசினா என்னது? மண்ணை விற்கிற பொழுது கமிஷன் வாங்குறோம் தெரியுமா? அது ஒரு பாவமா? கமிஷன் வாங்கலாம். அவங்களா இந்த இடத்தை காமிச்சு விட்டேன்னா அவங்களா நல்ல இடம் காமிச்சிங்க, நல்ல வீடு காமிச்சிங்க, நல்ல இது சொன்னீங்கன்னு அவங்களா மனம் வந்து கொடுக்கறாங்க. அப்படி வாங்கலாம். இவ்வளவுதான் என்று நிர்ணயம் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதுதான் இங்க சொல்றார். மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோன்றார். குடிவரினா என்னது? இந்த சில வீடுகள் கட்டி வாடகை விட்டுருப்பா, சில வீடுகள் கட்டி வாடகை விட்டுருப்பா. அந்த வாடகை என்று சொல்லக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏற்றுவா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏற்றுவா. 5 பார்த்தீங்கன்னா முதல்ல வரும்பொழுது ஒன்று சொல்லுவாங்க கரண்ட் பில்லுக்கு, 3 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோன்றார். அப்பனா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு பாவ கணக்குன்றார். அதுவும் ஒரு பாவ கணக்குன்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை துர்த்தேனோ. எக்காரணத்தை கொண்டும் குளத்தை துர்த்துட்டு பிளாட் போடக்கூடாது. முக்காவாசி சென்னை அப்படிதான் ஆச்சு. முக்காவாசி சென்னை. ஏன்னா அந்த காலத்துல வந்து நீரை சேர்த்து வைத்தார்கள். நிலத்தடி நீர் வேணும்ன்றதுக்காக அங்கங்க ஒரு கோயில் இருந்தா ஒரு கோயிலுக்கு பக்கத்துல 2 குளம் வெட்டி வச்சிருந்தாங்க. 2ன்றத 3 வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல குளத்துக்காகவே இடம் ஒதுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடிய குளத்தை வந்து துருத்துட்டு நம்ம எல்லாம் பிளாட் போட்டோம். அப்படி போட்டதுதான் இந்த எங்கேயோ ஒரு இடத்துல 14 எத்தனையோ மாடி ஒன்று சரிஞ்சது தெரியுமா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து குளம் என்கின்ற இடத்துல அந்த பில்டிங் கட்டப்பட்டதுனால சரிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப யோசித்து பாருங்க. அததான் இங்க சொல்றாரு. என்னது? குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை துர்த்தேனோ. ஏன்னா ஒரு குளம் இருந்ததுன்னா அந்த சுத்து வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு என்னவா இருக்கும்? முழுக்க 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 நீர்மட்டம் மேல இருக்கும், நீர்மட்டங்கள் மேலே இருக்கும். அப்படி சொல்லப்படுது. அதனால குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழையனுடைய வயிற்றை எரிய செய்யக்கூடாது. ஏழைகள் எப்படி இருப்பாங்களோ அவங்க வயிறை எரிய செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோன்றார். இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. அப்ப இறப்போர் யாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அப்படியே மழத்தூர் தான், அப்படி உள்ள வந்துருங்க, உள்ள நவந்து உட்காரலாம். இப்படி எல்லாம் இடங்கள் இப்படி இருக்கு, அப்படி உள்ள தள்ளி உட்காருங்க. இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. யாராவது சொல்லுங்க, நான் 400 வருஷம் உயிரோட இருப்பேன்னு. நீங்க வேறம்மா, 40 வயசு தான்றதே நாய்ப்படாத பாடா இருக்கு. 40 வயசுலயே சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, பிரஷர் என்னென்னமோ வந்துடுது. 50 வயசு தான்னாவே அதிர்ஷ்டம், 60 வயசு தான்னா மகா அதிர்ஷ்டம். அதுக்கு மேல போனா நான் எப்படி என் வாயால சொல்றது? துருதிஷ்டம். என்ன சொல்ல, நிறைய பேர் 60க்கு மேல போயிடுச்சுனாவே நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரமா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எவ்வளவு, ஏன்னா நிறைய இப்பெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடுறா. அதனால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. ஏன்னா இரும்பட்டியில் இருக்கிற பணம் வராது,
வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி என்றும் நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள் நுங்கற்கு உதவா வெறும் உடம்பின் நிலை போல் கையில் பொருளும் உதவாது காணும் கலைவலிக்கே. நான் சொல்ல அருணகிரியார் சொல்றார். இதுல கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டுல சொல்றார், வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவல வேணும். அரிசிய நாளா பிரிச்சு அந்த நாள்ல ஒரு பகுதி யாரு கொடுக்கணும்? எறும்புத்திலியாவது போடணும், எறும்புத்திலியாவது போடணும். ஏன்? நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள். இந்த யமதர்மராஜா பாச கயிறை போட்டு அப்படி இழுப்பாராம். அப்படி இழுக்கின்ற பொழுது என்னன்னா நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம், என்னென்ன பாவம் பண்ணிக்கிறோம் அங்க கணக்கு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற பொழுது, அப்படி இழுக்கிற பொழுது அப்ப சொல்லுவாரு, அந்த பாச கயிறு சுருக்கு வச்சு இழுப்பாங்க. அப்படி இழுக்கிற பொழுது புண்ணியம் செய்தவருக்கு அது பூமாலையா மாறும், பாவம் செய்தோருக்கு அது சுருக்கு கயிறா மாறும். அப்போ புண்ணியமா பாவமான்றது நம்ம கையில தான் இருக்கு. அதான் சொல்றாரு, இறப்போருக்கு பிச்சை இல்லை. அப்போ எல்லாரும் ஒரு நாள் இறந்து விட போகிறோம். யாராவது சொல்லுங்க, நான் 250 வருஷம் இருப்பேன், 350 வருஷம் இருப்பேன், நான் சம்பாரிச்சது முழுவதும் நானே சாப்பிட்டு நானே தின்னு நானே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போவேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சத்தியமா இல்லை. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் ஒரு பழமொழி. ஆனா தப்பான அர்த்தத்தையே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பண்ற தர்மத்தினுடைய புண்ணிய கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு உங்களுக்கு போகதாங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு யாருக்குமே போகும். அதாங்க அர்த்தம். நீங்க பண்ற தர்மம், நீங்க பண்ற புண்ணியம் உங்களை தாண்டி வேற யாருக்கும் அது போகாது. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மம். சொத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இல்ல 10 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போறதுக்கோ இல்ல, அதெல்லாம் அர்த்தம். நமக்கே சேர்த்து வச்சுக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. தனக்கு மிஞ்சிதான் தர்மம் பண்ண சொல்லிடுறாங்க. நமக்கே பத்தல, அப்புறம் நம்ம எங்க இந்த தர்மம் பண்றது அப்படின்னு அல்ல. 100 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய் தர்மம் பண்ணிடணும். இந்த தர்ம கணக்கு சேர்ந்துக்கினே வரும். எப்படி? ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள் இதெல்லாம் சேர்க்கிறீங்கல்ல, அதே மாதிரி சேர்ந்துகிட்டே வரும். எப்பயாவது உங்களுக்கு ஆபத்தோ விபத்தோ வருகிற பொழுது அந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து கொஞ்சம் கடவுள் எடுத்துப்பார். எதை? புண்ணியத்தை. உடனே கேட்டுறாதீங்க, அப்ப பாவத்தை எடுங்க, அதையும் எடுப்பார். நம்ம பண்றது பாவமும் எடுப்பார், புண்ணியமும் எடுப்பார். அப்போ பாவ கணக்கு மைனஸ்ல இருந்தா கண்டிப்பா புண்ணிய கணக்கு உயர்வில் இருந்தா பிளஸ்ல இருந்தா அப்ப நம்ம என்ன செய்வார்? முன்பு சொன்ன இல்லையா, சுருக்கிட்டு இழுக்கின்ற பொழுது அப்ப என்ன ஆகும்? அது பூமாலையா மாறும். இறைவனே வருவாரு, யமன் கூட என்ன சொல்வார்? அடே நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கார், தொடாது எவனே, இப்போ நந்தி வாங்க நம்ம லோகத்துக்கு அழிச்சு யாருங்க இந்த 33 கோடி தேவர்கள் என்ன பண்ற? வர சொல், இங்கிற தேர் அனுப்பு. என்ன சொல்வார்? இந்திரன் இந்திரனால தேர்ல வச்சு நம்மளை கூட்டும் போவாராம். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றார்? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. அப்பன்னா எல்லாரும் இறந்து விட போகிறோம். ஆனா அப்போ என்ன பண்ணணும்? இருக்கின்ற வரைக்கும் பிறருக்கு கொடுக்கணும். இந்த எதிரி வேற எங்கேயுமே இல்லை. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் 5 பேர். யார் அவங்க? அந்த கண்ணு, மூக்கு, காது, வாயி, உடம்பு. எதிரி பக்கத்து வீட்டுக்காரோ ஏத்து வீட்டுக்காரோ கிடையாது. இந்த கொடுக்கணும்னு மனசு நினைக்குது, கொடுக்கணும்னு இந்த மனசு நினைக்குது. ஆனா அப்புறமா என்ன தோணுது? ஐயோ கொடுத்தா 10 ரூபாய் குறைஞ்சிருமேன்னு மறுபடியும் தோணுது. இந்த பர்ஸை பிரிச்சு சில்லறையை எடுத்து போடுறதுக்கு சில பேருக்கு சோம்பேறித்தனத்தினால என்ன பண்றாங்க? சில்லறை இல்லைன்றா. உண்டா இல்லையா? பரிசை திறந்து அப்படி 10 ரூபாய் எடுத்து போடுறதுக்கு அதுல வேற சில்லறை இல்லைன்றா. சில்லறையா தான் போடணுமா? ஒரு நாளைக்கு நோட்டா தான் போடுங்களே. அந்த நோட்டை வாங்கி வச்சு அவர் என்ன கார்ணீஸ்வரருக்கு கோயிலா கட்ட போறார்? இல்ல அவர் என்ன ஒரு சைதாப்பேட்டையில ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கரா பிளாட்டா வாங்க போறார்? ஒண்ணும் கிடையாது.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வச்சுக்க போறார், அவ்வளவுதானே. நம்ம சொல்றோம், அதைத்தான் நீங்க சொல்றார். என்ன சொல்றார்? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோன்றார். ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ. அப்பனா என்ன அர்த்தம்? 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் இது மாதிரி உணவுகளை உண்டு இந்த உடம்ப வளர்க்க கூடாதுன்றார். அப்பனா என்ன அர்த்தம்? மாசத்துக்கு ஒரு விரதம் இருக்கணும்னு அர்த்தம். மாசத்துக்கு என்ன விரதம்? பெருமாள் கோயிலா இருந்தா ஏகாதசி விரதம், வைணவரா இருந்தார். நீங்கெல்லாம் சைவராக இருந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கலாம், கிருத்திகைக்கு விரதம் இருக்கலாம். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உண்ணா நோன்பு இருக்கணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக உண்ணா நோன்பு இருக்கிறேன்னு சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா? மோர உப்பு போடாத ஒரு 2 லிட்டரு, கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு 2 லிட்டரு, பாலை அடியே காய்ச்சி அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு அது ஒரு 1/2 லிட்டரு, ஒரு 40 வாழைப்பழத்தை எடுத்து வச்சு பாலுக்கு தோஷம் இல்லை, பழத்துக்கு தோஷம் இல்லை, ஆனாலும் விரதம் இருக்கிறேன்னு சாப்பிடுவா. இதெல்லாம் விரதம் கிடையாது, இதெல்லாம் வேற மாதிரி விரதம். சில பேரு விரதம்ன்ற பேர்ல இப்படியே இருக்கா, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க சொல்றார், என்ன சொல்றார்? உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோன்றார். பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்குமோ கூடுமான வரைக்குமோ என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. உயிரே போறதா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆனா பொய் சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்றார். எப்ப பொய் சொல்லலாம்? மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்லலாம். ஒரு மருத்துவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த உயிர் பிரிய போகிறது, ஆனா அவர் அந்த உயிர் பிரிய போகக்கூடிய நோயாளி இடத்தில் நீ இறக்க மாட்டாய், இன்னும் நீ சில காலம் நன்றாக வாழ்வாய் என்றுதான் சொல்லுவார். ஏன்னா அவன் செத்துடுவான்னு இறந்து விடுவான்னு சொன்னா அடுத்த வினாடி அவன் வலி தாங்க முடியாது. நம்ம வாழ்வோன்ற தெம்பிலேயே அவன் உயிர் இன்னும் கொஞ்ச நாள் வாழும். அப்பன்னா என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? முடிஞ்ச வரைக்கும் உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ. பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லக்கூடாது. சில பேர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்வா. அப்ப என்ன பண்ணக்கூடாது? பொருளுக்கு ஆசைப்பட்டு பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் ராமாயணம் சொல்றாங்களாம், பொழுது வந்து பெருமா கோயில் இடிப்பாங்களாம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலும்பாங்க. பழமொழி உண்டு தானே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல நடைபாதை இருந்தது, அந்த நடைபாதைக்கு இந்த மாதிரி மண்டபம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்துல போய் 10 பக்தர்கள் போய் தங்கி இருந்து உணவு உண்டு அங்கு இளைப்பாரி அதற்கு பிறகு மீண்டும் அவர்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்தாங்க. அந்த மாதிரி மண்டபத்தை இடிக்க கூடாதுன்றார். அந்த மாதிரி மண்டபத்தை இடிக்க கூடாது. பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ. ஆசை காட்டேன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இல்ல ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டக்கூடாது. இன்னொன்னு கொடுக்கறேன்னு ஆசை காட்டக்கூடாது. சில வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பொங்கலுக்கு உனக்கு நல்ல புடவையா எடுத்து கொடுக்குறேன்பா. பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே இவ எத்தனை வருஷம் கட்டினாலும் அதை இத்து போனதை தூக்கி அப்படி கையில கொடுத்து இதான் புது புடவேன்பா. சில வீடுகள்ல பார்த்தேன். அப்போ ஆசை காட்டி அந்த அம்மா என்ன நினைச்சுட்டு இருப்பா, அவளுக்கு ஏத்த விலையில ஒரு 100 ரூபாய் புடவையாச்சும் எடுத்துட்டு இருப்பா. ஆனா என்ன, நம்ம அந்த அம்மா தான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலே அதனால அந்த புடவையை வாங்கிட்டு போய் கட்டிட்டு அதுல ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்தினா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகுமேன்னு அவன் நினைச்சுட்டு இருப்பா, ஆசையா இருந்திருப்பா. ஆனா இவ கொடுக்கறதே பழைய புடவையா இருந்துச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? மனம் நோகம் அல்லவா? இத்தனை ஒரு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறோம், ஒரு புடவை கொடுக்க கூடாது, அது புதுசா கொடுக்க கூடாது, அந்த எண்ணம் தான் ஆசைகள். நான் பழசுதான் கொடுப்பேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த அம்மா ஆசை மனசுல பட்டிருக்காது இல்லையா? அதைத்தான் நீங்க சொல்றாரு, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ. அன்புடையவர் யாரு? மாதா பிதா குரு தெய்வம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் சில உறவுகள் வந்து அன்போடு இருப்பாங்க, சில நண்பர்கள் அன்போடு இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னு, அன்புடையவருக்கு துன்பத்தை தரக்கூடாது. மனைவி மக்கள் கணவர் இவங்கெல்லாம் அன்பாக இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு துன்பம் வரும்பாடி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு அடுத்து வேலையிட்டு கூலி குறைத்தேனோன்றார். இப்பயும் சில பேர் அந்த தவறுகளை நாம் செய்துகிட்டு இருக்கிறோம். வேலை வாங்கும் பொழுது சொல்வாங்க, நல்லா வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? போன வாட்டி வந்தவர் எவ்வளவு நல்லா பண்ணார் தெரியுமா? இதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் சில இடத்துங்கள்ல என்ன பண்ணுவா தெரியுமா? வேலை செஞ்சதுக்கு அப்புறமா நீ வேலையே செய்யலன்னு இந்தா நீ செஞ்ச வேலைக்கு தான் கூலி அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. அப்பன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த வேலை செய்தால் இவ்வளவு கூலி கிடைக்கும் என்று அவர் வந்திருப்பார். ஆனா கடைசியில் அந்த கூலியை வாங்க முடியாம அவர் வயிறு எரிஞ்சு போயிருப்பார். அதுவும் ஒரு வகை பாவம் என்று வள்ளலார் சுவாமிகள் சொல்றார். வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ. பெரிய பெரிய மரங்கள் அந்த காலத்துல வைக்கப்பட்டதற்கு என்னன்னா, யாருக்காவது 4 பேருக்கு நிழல் தருமே என்று வைக்கப்பட்டது. சென்னையில என்ன மரம் அதிகமா இருக்கு? உலகத்தில் எல்லா உலகத்தை காட்டிலும் இந்த சென்னையில் இருக்கிற மரம் தான் சொகுசான மரமா. வேற எந்த மரமும் அவ்வளவு சுகமா கிடையாதான். என்ன மரம் அது? தூங்கு மூஞ்சி மரம். சென்னையிலேயே அதிகமா இருக்கக்கூடிய மரம் எது? தூங்கு மூஞ்சி மரம். சென்னையில் இருக்கிற மரமே அவ்வளவு சுகமா இருக்குன்னா சென்னை வாசிகள்லாம் எவ்வளவு சுகமா இருப்போம் யோசிக்கணும். நீங்க உடனே சொல்லிடாதீங்க, நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சென்னையில அவ்வளவு சுகமாக இருக்கிறாங்களா? அப்போ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ. அதுக்கப்புறம் பசித்தோர் முகத்தை, இது நாளைக்கு இதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறேன். இப்ப மட்டும் அந்த பாவத்தை மட்டும் சுட்டி காட்டிட்டு நம்ம அந்த பாபநாசத்தினுடைய சிலதை தெரிந்து கொள்ளலாம். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கழித்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கழித்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவ அடியார்களை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, மாதா பிதாவை வைது நின்றேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செரு கடைந்தேனோ. மொத்தம் 44 வகையான பாவம். இப்போ இந்த பாபநாசத்துக்கும் இந்த பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன கேள்வின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாவங்கள் நாம முன்ன என்ன ஜென்மம் எடுத்தோமோ அந்த ஜென்மத்தில் செய்திருந்தால், இந்த பாபநாசத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றில் ஒரு 3 முறை குளித்து அங்க இருக்கக்கூடிய பாபநாசரை நாமெல்லாம் வணங்கி மனசார என்ன சொல்லணும்? தாய் வடி 7, தந்தை வடி 7, தன்னுடைய வடியில் 7, 21 தலைமுறை யாராவது ஏதேனும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை இறைவா நீ போக்கி அருள வேண்டும். அப்படி நீ போக்கி அருளச் செய்தால் நாங்கள் அனைவரும் நலமாக இருந்து உன் திருவடியை சேர வேண்டும், உன் திருவடி நிழலில் எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று அந்த பாபநாசரை வேண்டி பிரார்த்தித்து கொள்ளணும். இவ்வளவு 44 வகையான பாவத்தை நான் சொல்லி இருக்கேன். இந்த 44 வகையான பாவத்தையும் போக்கக்கூடியவர் அந்த பாபநாசர். அந்த பாபநாசரை யார் அங்கு பிரதிஷ்டை செய்தார், யார் அங்கு வழிபாடு செய்தார், யாருடைய பாவத்தை அந்த இடத்தில் போக்கி இருக்கிறார், யாரெல்லாம் அந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்கின்ற தொடர்ச்சியை நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் நிறைவடைந்து இன்னும் 8 நாள் இந்த 51 சக்தி பீடங்கள் என்று சொல்லக்கூடியதனுடைய தொடர்ச்சி நாளை தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாளையிலிருந்து எல்லோரும் சொல்லி, மழையாயிருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா இந்த மார்கழிக்கு நாம இருக்கோம், அடுத்த மார்கழிக்கு
இருப்போமா இருக்க மாட்டோமா என்று எண்ணி பார்க்க திடமில்லாத வாழ்க்கை. இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்குமோ இந்த பிறவியிலேயே இந்த 51 சக்தி பீடத்தை இந்த மார்கழி மாசத்திலேயே நம்மால முடிந்த வரைக்கும் நேரடியா போய் தரிசிக்க முடியாவிட்டாலும் செவிவடியாவது கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி நாளை தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.